அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வல்ச்சர் சர்வே, வல்ச்சர் ஆர் ஈகிள்ஸ் கழுகுகளுடைய சர்வே அப்படிங்கிறது தமிழக வனத்துறை வந்து கர்நாடகா மற்றும் கேரள வனத்துறைகளோட இணைந்து எட் அ கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. அந்த கணக்கெடுப்புல பார்த்தோம்னா, தமிழகத்துல பொறுத்தவரைக்கும் 157 கழுகுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? 157 வல்ச்சர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்தது, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரோட ரோல் பத்தி ஒரு சில விஷயங்கள குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்பீக்கர பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, ஓகேங்களா? ஆன்டி டிஃபெக்ஷன் லா 50 செகண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1985ல வந்திருக்கும் இல்லையா? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழ பார்த்தீங்கன்னா, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது ஸ்பீக்கர் கையில தான் இருக்கு. ஆனா ஸ்பீக்கர் என்ன பண்றாங்க, சபாநாயகர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல ஆளுங்கட்சிக்கு சாதகமா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இடத்துல கட்சி தாவல் நடக்குது, ஓகேங்களா? சோ எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்கள் ஆளுங்கட்சியில வந்து சேர்ந்துடுறாங்க, சரிங்களா? சேர்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பீக்கர் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். ஆனா ஸ்பீக்கர் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்காமயே விட்டுறாங்க. அப்படியே அந்த 5 வருஷம் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அது ஒண்ணும் இல்லாமயே போயிருது. சோ இத உச்சநீதிமன்றம் இதற்கு முன்னாடி 2023ஆம் ஆண்டே வந்து கண்டிச்சிருப்பாங்க. கண்டிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து ஒரு ரீசனபிள் பீரியட், வித்தின் அ ரீசனபிள் பீரியட் ஸ்பீக்கர்ஸ் மஸ்ட் டேக் இட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ள அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா, அந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கு. பெர்சிஸ்டிங்கா தான் இருக்கு. சரிங்களா? சோ இன்னும் ஒரு சஜஷன் வந்து குடுத்திருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஏன்னா இதுதான் பிரச்சனை. ஸ்பீக்கர்ஸ் வந்து ஒரு சில நேரங்கள்ல கட்சி சார்பாக தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கப்ப அவங்கனால இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லாக்கு கீழ சரியா நியாயமான ஒரு முடிவை எடுக்க முடிய மாட்டேங்குது. எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. ஸ்பீக்கர்ஸ் வந்து நான் பார்ட்டிசனா இருக்கணும். ஆனா பார்ட்டிசன் ஆட்டிட்யூடோட தான் இருக்காங்க அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. சரிங்களா? அதற்கு உச்சநீதிமன்றம் ரீசனபிள் பீரியட்ல நீங்க ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தாலும், இன்னமும் அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பீக்கருக்கு பதிலா இப்ப ஆன்டி டிஃபெக்ஷன் லானா ஸ்பீக்கர் தான் முடிவெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஸ்பீக்கருக்கு பதிலா ஒரு ட்ரிபியூனல் வச்சு அந்த ட்ரிபியூனல் முடிவெடுக்கலாம் அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் ஒரு சஜஷனா 2020ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு சஜஷனை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஆர்டிகல்ல நமக்கு பேசியிருக்காங்க. சரியா? ஏன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப பார்லிமெண்ட் கிட்ட சொல்லி அந்த ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன் லாவை அமெண்ட் பண்ணி ஸ்பீக்கருக்கு பதிலா ஒரு இண்டிபெண்டன்ட் ட்ரிபியூனல் இந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாத்தினா மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சீக்கிரமா ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஒரு சஜஷன் ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி நமக்கு மெயின்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா, வே ஃபார்வர்டுன்னு போட்டு இந்த ட்ரிபியூனல் ஸ்பீக்கருக்கு பதிலா ட்ரிபியூனல் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறத நம்ம எழுத முடியும். அந்த ஒரு பாயிண்ட் எழுத முடியும் இதை வச்சு. சரிங்களா? இருந்தாலும் யூஸ் ஆகும். சரியா? லாஸ்டா போன வருஷத்துக்கான ஒவ்வொரு மாநிலத்தோட எக்கனாமிக் குரோத்த பத்தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட்டா யார் வந்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து வந்திருக்கு. போன வருஷத்தோட எக்கனாமிக் குரோத்த பேஸ் பண்ணி பார்க்கிறப்ப. எக்கனாமிக் குரோத் அப்படின்னா 2 சொல்லுவாங்க. ரியல் எக்கனாமிக் குரோத், நாமினல் குரோத் அப்படின்னு சொல்லி 2 சொல்லுவாங்க. ரியல் குரோத், நாமினல் குரோத் அப்படின்னு சொல்லி. ரியல் குரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இன்ஃப்ளேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க. இன்ஃப்ளேஷனை வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதே நாமினல் குரோத்ல இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? அந்த வகையில போத் ரியல் எக்கனாமிக் குரோத்லயும் சரி, நாமினல் எக்கனாமிக் குரோத்லயும் சரி, தமிழ்நாடு வந்து டாப் ஸ்டேட்டா வந்திருக்கு இந்தியாவிலே. ரியல் எக்கனாமிக் குரோத் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு 9.69%ல இருக்கு. நாமினல் எக்கனாமிக் குரோத் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14.02%ல இருக்கு. இது இந்தியாவிலே நம்ம தான் டாப். சரிங்களா? அந்த ஒரு செய்தி தான் இங்க எலாபரேட்டா கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு சர்வீசஸ் செக்டார், அதே மாதிரி செகண்டரி செக்டார் 2மே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனால தமிழ்நாடு இந்தியாவிலே ரியல் அண்ட் நாமினல் எக்கனாமிக் குரோத்ல டாப் ஸ்டேட்டா வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரியல் எக்கனாமிக் குரோத்னா இன்ஃப்ளேஷனை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுவாங்க, கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ரியல் எக்கனாமிக் குரோத்ல தமிழ்நாடு 9.69%ல இருக்கு. சரிங்களா? இதுவே நாமினல் எக்கனாமிக் குரோத்னா இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுல தமிழ்நாடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 14.02%ல நம்ம இருக்கோம். சரிங்களா? இந்த டேட்டாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? இன்னைக்கு முக்கியமான ஆர்டிகல்ஸை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.